கொள்கை ரீதியா பிஜேபியோட திட்டங்களை அவர் இல்லைங்க, எதிர்க்க அது வந்துட்டு விக்கிரவாண்டியில வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க. இல்ல இப்ப எஸ்ஐஆரையோ இல்ல இப்ப வக்ஃப் போர்டு விஷயமோ அவர் எதிர்க்க தானே செஞ்சாரு. எஸ்ஐஆர் வக்ஃப் போர்டு இந்த விஷயத்துக்குலாம் அவர் எதிர்க்க தானே செஞ்சாரு. என்ன வக்ஃப் போர்டுல அவர் எதிர்த்தாரு? இல்ல அதுக்கு எதிராக கேஸ் கொடுத்தாரு. அந்த வக்ஃப் போர்டு விஷயமா இவர் கேஸ் போட்டு இவர் கொடுத்து ஒன்றும் நடக்கலாங்க. ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க தாவேகா, ஒத்துக்கிறேன். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஏதாவது ஒரு கட்சியருக்கு புரிய வச்சாரா? இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க, எல்லாரும் என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? எஸ்ஐஆர் பத்தி ஒரு என்ன சொல்லியிருக்காரு? சொல்லுங்க. கிடையாது. ஆனா அதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இல்லைங்க. இவருடைய பொதுச் செயலாளர்களை விட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போனா உடனே தாவேகா அதுக்கு எதிராக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இந்த ஒப்புக்கு சப்பானி பேச்சுக்கள்லாம் வந்துட்டு மக்கள் மனதில் எடுபடாது. இப்ப நம்ம 2 பேர் விவாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். விஜய் சொல்லிட்டாரு அப்படிலாம் சொல்லலாம். அந்த சிறுபிள்ளைத்தனம்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் எடுபடுமான்றது நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு திமுக இருக்குது, ஒரு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, இல்ல அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற உறுப்பினர்கள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க? ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து ஃபில்லப் ஆகி திருப்பி கொடுக்குற வேலையை செய்யறாங்க. உங்க கட்சி என்ன செஞ்சிச்சு? இந்த இடத்துல உங்க கட்சி என்ன செஞ்சிச்சு? நானெல்லாம் இந்த இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இங்க இருந்து நான் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு பேசிட்டு நான் வர்றேன். ஒரு பத்திரிகையாளர் தான் நான். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கட்சிக்கே அமைப்பு கிடையாது, எப்படி நீங்க அவங்களுக்கு உத்தரவு போட முடியாது அதை செய்யிட்டு? இவருக்கு அதெல்லாம் இல்லை. 2வது நீங்க சொன்னீங்க பிஜேபி ஒரு கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாரு. அது விக்கிரவாண்டியில சொன்னது. இவர் எதிர்க்கிறாரா இல்லையா அப்படின்றத இப்ப விஷயம்.